கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் அன்பானவர்களே, உலகம் எங்கிலும் இருந்து இணையதளத்தின் மூலமாய் இந்த செய்தியை கேட்கிற உங்கள் யாவரையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் மனதார வாழ்த்துகிறேன். கடந்த நாட்களிலே ஒளிபரப்பு பண்ணின எல்லா செய்திகளும் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனத்தை கொண்டு வந்தது என்று சொல்லி நீங்கள் சொன்ன வார்த்தைகள் நிமித்தம் நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். தேவ நாமம் மட்டும் இந்த செய்தியின் மூலமாய் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லவிருக்கிறோம். கொரோனாவின் தாக்கம் நம்முடைய தமிழகத்தில், இந்தியாவில் வெகு தீவிரமாய் அதிகரித்து கொண்டே வருகிறது. இந்த நாட்களிலே நம்மை ஆளுகிற தலைவர்கள் உயர் மட்டத்தில் இருந்து அடிமட்டம் வரை உள்ள எல்லாருடைய முழங்காலும் என் தேவனுக்கு முன்பாய் முடங்க வேண்டும். இதை நடப்பிக்கிறவர், இதை செய்து கொண்டிருக்கிறவர், இதை அனுமதித்திருக்கிறவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி எல்லோரும் உணரும்படிக்காய், எல்லா நாவுகளும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை பண்ணும்படிக்காய், எல்லா முழங்காலும் அவருக்கு முன்பாய் முடங்கும்படிக்காய் ஜெபியுங்கள். எல்லோரும் இயேசுவே என்று தங்களுடைய சப்தத்தை அவருக்கு நேராய் உயர்த்தும்படிக்காய் ஜெபியுங்கள். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பதை போல பூமி என்னை அறிகிற அறிவினால் நிரப்பப்படும் என்று சொன்னாரே. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னாரே. அந்த வார்த்தையை பிடித்து வைத்து ஜெபியுங்கள். ஆண்டவரே, அந்த ஆவியை ஊற்றும் ஜனத்தை உணர்வடைய பண்ணுகிற அவர்களை தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப பண்ணுகிற அந்த உன்னத ஆவியை ஊற்றும் என்று சொல்லி ஜெபியுங்கள். நீங்கள் அப்படி ஜெபிப்பீர்களே ஆனால் ஒரு பெரிய எழுப்புதலின் சப்தம் நம்முடைய செவிகளில் கேட்க போகிறது. தேவனாகிய கர்த்தர் நிச்சயம் ஒரு பெரிய அசைவை நம்முடைய தேசங்களில் உண்டு பண்ண போகிறார். ஜெபியுங்கள். அது மாத்திரமல்ல, நற்கிரியைகளை அதிகமாய் செய்யுங்கள். கைவிடப்பட்டோர், அநாதைகள், திக்கற்ற பிள்ளைகள், குருடர், செவிடர், முடவர், குஷ்டரோகிகள், இன்னுமாய் அரவாணிகள், மனநலம் பாதிக்கப்பட்டோர் என உங்களுக்கு திரும்ப கொடுக்க திராணி இல்லாத மனிதர்களுக்கு, திரும்ப எந்த விதத்திலும் உங்களுக்கு உதவி செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு நீங்கள் கொடுப்பது தேவன் விரும்புகிற ஒரு ஈகை செயல். அப்படிப்பட்ட தான தர்மங்களை செய்யுங்கள். உங்களுக்கு இருக்கிறதில் கொஞ்சத்தையாகிலும் பகிர்ந்து கொடுங்கள். கர்த்தர் அதை உங்கள் கணக்கிலே வைத்திருப்பார். நிச்சயம் அவர் உங்களுக்கு பதில் தருவார். இந்த நாளிலும் ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 41 முதல் 43 வரை உள்ள வசனங்கள் இவ்விதமாய் சொல்லுகிறது. அவர் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள பிள்ளைகளையும் கொன்று போட்டு ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி செய்யும் நாட்கள் வரப்போகிறது என்றார். எனக்கு அருமையானவர்களே, எருசலேம் நகரத்தை பார்த்து இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டு அழுதார். அந்த நகரத்திற்கு எத்தனையோ வாய்ப்புகள் கொடுத்தும், தீர்க்கதரிசிகளை அனுப்பியும், ஊழியக்காரர்களை அனுப்பியும், பல வாய்ப்புகள் அந்த நகரத்திற்கு கொடுக்கப்பட்டும் அந்த நகரம் தன்னில் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகளை கொன்றது, அனுப்பப்பட்டவர்களை கல்லறிந்தது. இவ்விதமாய் செய்து எல்லா வாய்ப்புகளையும் புறக்கணித்தது, எல்லா வாய்ப்புகளையும் அல்லல் தட்டினது. இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நகரத்தை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தால் நலமாயிருக்கும். நீ அப்படி அறியாத பட்சத்திலே, சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்து அதை நடப்பிக்காத பட்சத்திலே சத்துருக்கள் உன்னை சூழ முற்றுகை போடுவார்கள் என்றார். அப்படியே நடந்தும் முடிந்தது. இந்த வார்த்தை இந்த நாளிலே கர்த்தர் எதற்காய் உங்களோடு கூட சொல்கிறார் என்றால், இந்த வசனங்களை வாசிக்கும் போது அப்படியே தத்ரூபமாக எனக்கு முன்பாக நின்று கண்ணீரோடு அழுகிற ஒரு நேசரின் கண்ணீரை என்னால் உணர முடிந்தது. அவர் யாருக்காய் அழுகிறார், எதற்காய் அழுகிறார்? குமரி மாவட்டத்திற்காய் அழுகிறார், தமிழ்நாட்டிற்காய் அழுகிறார், ஒட்டுமொத்த இந்திய தேசத்திற்காய் அவர் கண்ணீர் வடிக்கிறார்.
எருசலேமை பார்த்து அழுதவர் இன்று இந்திய தேசத்தை பார்த்து கண்ணீர் வடித்து அழுகிறார். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தால் நலமாயிருக்கும். விக்கிரக ஆராதனையை பெருக செய்து உலகம் எங்கும் விக்கிரகங்களை தூக்கி சுமந்து கொண்டு சென்று உலகம் எல்லாம் விக்கிரகங்களால் நிரப்பின இந்திய தேசமே, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தால் நலமாயிருக்கும். விக்கிரக ஆராதனைகள் எங்கெல்லாம் பெருகுகிறதோ அங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அதனோடு இணைந்து பெருகிற பாவங்கள், குடிவெறி, களியாட்டுகள், அதற்கு பின்பாக அதை தொடர்ந்து வருகிற பாவங்கள், வேசித்தனம், விபச்சாரம், காம விகாரம், மோகம், துரிச்சை, அசுத்த நடக்கைகள், இன்னுமாய் பலதரப்பட்ட சிற்றின்பங்கள், பல பாவங்கள் அதை பின்தொடர்ந்து வரும். சண்டைகள், பிரிவினைகள், இப்படிப்பட்டவை அதை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஆம், இந்த ஆட்சி காலகட்டத்திலே என்று பகால்முகி தேவி என்று சொல்லப்படுகிற துஷ்ட தேவதைக்கு யாகங்களையும் பூஜைகளையும் பல காரியங்களையும் நடத்துவதற்கு பாழாய் கிடந்த எல்லா கோவில்களையும் தூர்த்து அதை மறுபடியும் புனரமைத்து அதை மறுபடியும் எடுப்பித்து கட்டி என்றைக்கு அப்படிப்பட்ட கிரியைகளை நடப்பிக்க ஆரம்பித்தார்களோ, என்றைக்கு விக்கிரக ஆராதனையை வலுவூட்ட ஆரம்பித்தார்களோ, அன்று முதல் தேசத்தில் நடக்கும் காரியங்கள் நீங்களும் நானும் அறிந்ததே. கொரோனா இந்த தாக்குதலால தேசத்தில் இன்றளவிலும் மறைந்து போன ஜனங்களை பார்க்கிலும் எத்தனை மடங்கு அதிகமாய் குடித்து வெறித்து மக்கள் மறித்து போய்விட்டார்கள். குடி போதையில் வாகனம் ஓட்டி எத்தனை ஆயிரங்கள் பலி, குடித்து குடித்து குடல் எல்லாம் வெந்து அழுகி போய் எத்தனை ஆயிரம், எத்தனை லட்சங்கள் பலி. எத்தனை குடும்பங்கள், ஸ்திரீகள் விதவைகள் ஆக்கப்பட்டார்கள். எத்தனை தாய்மார்கள் தெருவிலை துரத்தப்பட்டார்கள். எத்தனை குடும்பங்களிலே கண்ணீரும் புலம்பலும் ஓலமும். அதை தொடர்ந்து அந்த தேவன் அருவருக்கிற பேசித்தன விபச்சாரங்கள் கடந்த இந்த ஆட்சி காலங்களில் எவ்வளவாய் பெருகிவிட்டது. 2 மாத குழந்தை, 3 மாத பெண் குழந்தை, 4 மாத கை குழந்தை கூட காம கொடூரர்களின் கண்களுக்கு போதைய வஸ்துக்களாய் தென்பட்டார்களே. எப்படி அவர்கள் சிதைக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்டார்களே. ஞாபகத்தில் வருகிறதா? தேசம் எங்கும் வேசித்தனங்களும் விபச்சாரங்களும் பெருகி போனது கடந்த ஒரு 5-6 ஆண்டு காலங்களில் தான். எனக்கு அன்பானவர்களே, தேவன் அருவருக்கிற வேசித்தனம், தேவன் அருவருக்கிற விபச்சாரம், இவையெல்லாம் தப்பு அல்ல என்று சொல்லி அவற்றை சட்டமாக அங்கீகரித்தார்களே. அவற்றை நடப்பிக்கிறவர்களை குறித்து கம்ப்ளைண்ட் கொடுப்பதற்காக ஸ்டேஷனுக்கு போனா அந்த கம்ப்ளைண்ட் கூட எடுக்கப்படவில்லையே. தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே தேசத்தை பார்த்து அழுகிறார். தேசமே, தேசமே, தேவன் அழுகிறார். இந்த நாட்களிலே தேவன் ஒரு வாய்ப்பை தருகிறார். எப்படி? ஒரு மருத்துவ ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை நான் வாசித்தேன். அந்த கட்டுரை என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஒரு மருத்துவர் விதமாய் அதில் எழுதியிருக்கிறார், ஒரு மனிதன் எப்படிப்பட்ட ஒரு பழக்கத்திற்கு, எப்படிப்பட்ட ஒரு தீய காரியத்துக்கு அடிமைப்பட்டு இருந்தாலும் அதிலிருந்து அவன் விடுதலை ஆவதற்கு 21 நாட்கள் போதுமா? அந்த 21 நாட்களில் அவன் அதை மறந்துவிட முடியுமா? அவன் அதிலிருந்து விடுதலையாகி வெளியே வந்துவிட முடியுமா? ஆனால் என் அன்பு தேவன் இன்றோடு சேர்த்து 42 நாட்களுக்கு அதிகமாய் நம்முடைய தேசத்துக்கு கொடுத்து விட்டாரே. இந்த இவ்வளவு நாட்கள் தேவன் அந்த எல்லா தீய பழக்க வழக்கங்களை மறப்பதற்கும், எல்லா தீய பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு கிருபையாய் வாய்ப்பை தந்து, ஜனமே, இன்னும் நான் அதைத்தான்
வர முடியவில்லையா? இன்னமும் நீ அதை பின்தொடர போகிறாயா? இந்த நாளில் ஆகியும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தால் உனக்கு நலமாயிருக்கும். எது சமாதானத்தை தரும், எது மன நிம்மதியை தரும், சிற்றின்பங்கள் எதுவும் ஆமென் நீங்கள் சந்தோஷத்தை தரும் என்று நினைக்கிற எதுவும் சந்தோஷத்தை சமாதானத்தை நிரந்தரமாய் தர முடியாது. மதுபானம் குடித்து வெறிக்கிறவர்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கடந்த நாட்களில் கடந்த 42 நாட்களாய் மனைவி பிள்ளைகளோடு இருக்கிற ஏதோ எளிமையான ஆகாரத்தை எவ்வளவு சந்தோஷமாய் புசித்தீர்கள், எவ்வளவு மன மகிழ்ச்சியாய் வீட்டில் தூங்கினீர்கள். இதே அனுபவம் இன்னும் தொடரட்டும் உங்கள் வாழ்க்கையில். இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்து கொள். எது சமாதானத்தை தரும்? முதலாவது 2 பேதுரு 1:2 சொல்லுகிறது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவரை அறிகிற அறிவு நமக்கு சமாதானத்தை கொண்டு வரும். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மை உள்ளத்திலே சமாதானத்தை கொண்டு வரும். ஏசாயா 9:6 சொல்லுகிறது, அவர் நாமும் சமாதான பிரபு. மீகா 5:5 விதமாய் சொல்லுகிறது, அவர் சமாதான காரணர். அவரே அல்லாமல் வேறு ஒருவராலும் உங்களுக்கு சமாதானத்தை தர முடியாது. நீங்கள் சேர்த்து வைத்த எதுவும், நீங்கள் நம்பி இருக்கிற ஒருவராலும் உங்களுக்கு சமாதானம் கிடைக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள், அவர் ஒருவரே உங்களுக்கு சமாதானத்தை தர முடியும். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னாரே, அவருடைய வார்த்தையை நம்புங்கள், அவருடைய வல்லமையை நம்புங்கள். ஆமென். அவரை குறித்து இன்னும் அறிய வேண்டும் என்கிற அந்த அறிவு, அந்த தாகம் உங்களுக்குள் பெருகுமையானால், ஆண்டவரே, நான் இன்னும் உம்மை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறியவில்லை, இன்னும் உம்மை அறிய வேண்டும், நான் இன்னும் உம்மோடு கிட்டி சேர வேண்டும், உம்மை எனக்கு வெளிப்படுத்தி தாருமையா என்று சொல்லி அந்த ஏக்கம் உங்களுக்குள் பெருகுமையானால் நிச்சயமாய் சமாதானத்தை நீங்கள் காண்பீர்கள். இரண்டாவது, தானியேல் 10:19 இவ்விதமாய் சொல்லுகிறது, பிரியமான புருஷனே, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக. இந்த சமாதானம் தானியேலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. கர்த்தருடைய தூதன் தானியேலுக்கு தோன்றி இந்த வார்த்தையை சொல்லுகிறார். எதனால் தானியேலுக்கு சமாதானம்? அவன் தன்னை ஜெபிக்க ஒப்பு கொடுத்தான். தானியேல் 10:2-3 சொல்லுகிறது, அவன் உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தான். தானியேல் 6:10 சொல்லுகிறது, அவன் தினம் 3 வேளை முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அருமையானவர்களே, அந்த தானியேல் என்கிற தேவ மனிதன் தன்னை ஜெபிப்பதற்காய் பாபிலோனிலே அவன் ஒரு அடிமை. பாபிலோனில் அவனை விசாரிக்க ஒருவரும் இல்லை. அந்த இடத்தில் அவன் அடிமையாய் இருந்த போதிலும் அவன் தான் கண்டுகொண்ட தேவனை அவன் மறக்கவில்லை. தான் கண்டுகொண்ட தேவனை நோக்கி ஜெபிக்கிறதை விடவில்லை. அவன் 3 வேளை உறுதியாய் தீர்மானத்தோடு கூட ஜெபித்தான். தேவ தூதனே அவனுக்கு தென்பட்டு அவனுக்கு சமாதானம் உண்டாகும்படி செய்தார். ஏசாயா 26:3 இவ்விதமாய் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவர்களை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். எனக்கு அருமையானவர்களே, யாரும் இல்லாத சூழ்நிலையிலும் தானியேல் அவரையே உறுதியாய் பற்றி கொண்டபடியால் கர்த்தருடைய சமாதானம் தானியேலின் வாழ்க்கையில் பூரணமாய் வெளிப்பட்டது. நீங்களும் ஜெபிக்க உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஜெபத்திற்கு நான் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய தாயாரை ஒரு சிறந்த உதாரணமாக நான் முன்னிறுத்துவதுண்டு. என்னுடைய தகப்பனார் மிகவும் ஒரு பயங்கரமான துன்மார்க்க வாழ்க்கை வாழ்ந்து மிகவும் ஒரு பெரிய ரவுடி என்கிற ஒரு போர்வையில மிக மோசமான காரியங்களிலே, மோசமான நடக்கைகளிலே, அடி தடி கலாட்டா இப்படிப்பட்ட காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருந்த அந்த காலகட்டங்களில் என்னுடைய தாயார் ஜெபத்தையே ஆயுதமாக வைத்திருந்தார்கள்.
அப்படியே வந்து படுத்து விடுவார்கள். என்னுடைய தகப்பனாருடைய கால் மாட்டுல முழங்கால் படியிட்டு என்னுடைய தாயார் தன்னுடைய கண்ணீர் யாவற்றையும் என் தகப்பனாருடைய பாதத்தில் வடித்து கொண்டே இருப்பார்கள். ஒரு சின்ன உணங்கள் மாத்திரம் கேட்டுக்கொண்டிருக்கும். எழுந்து பார்த்தால் என் தாயாருடைய கண்ணீர் எல்லாம் என் தகப்பனாருடைய கால் மாட்டில் விழுந்து கொண்டே இருக்கும். தகப்பனாருக்கு அது தெரியாது, தூங்கி கொண்டிருப்பார்கள். ஆமென். அந்த நேரத்தில் மாத்திரம்தான் அவருடைய கண்களிலே கண்ணீரை பார்க்க முடியும். மற்ற நேரங்களில் மிகுந்த சமாதானமாய் இருப்பார்கள். ஆமென். எந்த அடி, எந்த உத சித்திரவதை, எந்த பாடு, எதன் மத்தியிலும் சிரித்த முகத்தோடு இருப்பார்கள். ஜெபிக்கிறவன் சமாதானமாய் இருப்பான் என்பதற்கு அவர்கள் ஒரு சாட்சி. இறுதியில் அந்த ஜெபம் என்ன செய்தது தெரியுமா? அந்த மோசமான வாழ்க்கை வாழ்ந்த பொல்லாத ஆவியினால் நிரப்பப்பட்டு ஏதேதோ காரியங்களை செய்து கொண்டிருந்த என்னுடைய தகப்பனாரை அந்த ஜெபம் அசைத்தது. இந்த நாட்களிலே தேசத்தை கலக்குகிற ஒரு நல்ல ஒரு மேன்மையான ஒரு ஊழியக்காரனாக என்னுடைய தகப்பனாரை நிலை நிறுத்தி இருப்பது அந்த ஜெபமே. எனக்கு அருமையான சகோதரிகளே, உங்களுடைய துன்மார்க்கமான நடத்தை உடைய பிள்ளைகளோ புருஷனோ யார் உங்கள் வீட்டில் இருந்தாலும் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருந்தால் நீங்கள் சமாதானமாய் இருப்பீர்கள். இந்த ஊரடங்கு இந்த நாட்களிலும் நீங்கள் சமாதானமாய் இருக்க வேண்டுமா? நீங்கள் ஜெபிக்க பழகுங்கள், நீங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவருடைய பாதத்திலே உங்கள் இருதயத்தை ஊற்ற பழகுங்கள், சமாதானமாய் இருப்பீர்கள். ஆமென். அடுத்ததாய் ரோமர் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள் இவ்விதமாய் சொல்லுகிறது. சமாதானம் வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள், அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை. இந்த வசனத்தின் அர்த்தம் என்ன? சமாதான வழி அது என்ன? தெய்வ பயம். தெய்வ பயம் உள்ளவன் சமாதானமாய் இருப்பான். எனக்கு அருமையானவர்களே, நான் எப்போதும் என்னிடத்தில் பேசுகிற யாரை பார்த்தால் சொல்வது உண்டு, சகோதரா சகோதரி, நீ எந்த இடத்தில் இருந்தாலும் உன்னை காண்கிற பரிசுத்தருடைய கண்கள் 2 இருக்கிறது என்பதை மாத்திரம் நீ மறவாதே. நீ அந்த அரங்கத்தில் கதவை பூட்டி கொண்டாலும் தாழ்பாலிட்டு நீ உள்ளே உன்னை மறைத்து கொண்டாலும் எந்த இடத்திலும் எந்த மூலையிலும் உன்னை காண்கிற 2 கண்கள் உண்டு. அது பரிசுத்தருடைய கண்கள். அந்த கண்களுக்கு மறைவா எங்கும் ஒளித்துக் கொள்ள முடியாது. இந்த ஒரு பயம், என்னை காண்கிறவர் ஒருவர் இருக்கிறார், நான் பேசுவதை அவர் கேட்கிறார், நான் செய்வதை அவர் காண்கிறார், நான் யோசிக்கிறதையும் அவர் அறிகிறார். தாவீது ராஜா விதமாய் சொல்லுகிறார், என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னமே கர்த்தாவே இதோ நீர் அவை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஆகவே தெய்வ பயம் உள்ளவர்களாய் நீங்கள் வாழ்வீர்களே ஆனால் நிச்சயமாய் நீங்கள் சமாதானமாய் இருப்பீர்கள். ஆமென். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 22, ஏசாயா 57, 21ஆம் வசனங்கள் இவ்விதமாய் சொல்லுகிறது. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை. நாம் கர்த்தரை குறித்த பயம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு சமாதானம் இருக்க வாய்ப்பில்லை. ஆகவே எப்பொழுதும் தேவ பயத்தோடு கூட இருங்கள். அவருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் செய்யாதீர்கள். ஒரு வார்த்தை பேசும் முன்பு என் கர்த்தர் இதை கேட்கிறார் என்கிற உணர்வு உங்களுக்குள் இருக்கட்டும். எதை நினைத்தாலும் எதை செய்தாலும் தேவன் அறிகிறார் என்கிற ஒரு பயத்தோடு கூட செய்யுங்கள். நீங்கள் ஜெபித்தாலும் வேதம் வாசித்தாலும் ஒருவர் பார்க்கிறார் என்கிற உணர்வோடு கூட நீங்கள் ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமுமாம். அடுத்ததாய் எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தால் உனக்கு நலமாயிருக்கும் என்கிற என் அருமை இரட்சகர் சொல்லுகிற வார்த்தை, ஆவியின் சிந்தை உடைய நபராயிரு. ஆவியின் சிந்தை உனக்குள் இருக்குமே ஆனால் நிச்சயமாய் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும். ஆவியின் சிந்தை எது? மாமிச சிந்தை எது? மாமிச சிந்தை என்பது உலகத்தாருடைய சிந்தை. ஐயோ, என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், ஆமென், எதை புசிப்போம், ஆமென், இவ்விதமாய் ஆமென் அன்றாட காரியங்களுக்காய் நாளைய தினத்திற்காய் இப்படியே யோசித்துக் கொண்டிருப்பது மாமிச சிந்தை. எதிர்மறையாக சிந்திப்பது, ஐயோ என் கையில் இருப்பது இவ்வளவு தான்,
சிந்தை. ஆனால் ஆவியின் சிந்தை உடையவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? கைகளில் எதுவும் இல்லாவிட்டாலும், எல்லாமே ஒன்றும் இல்லாமல் வெறுமையா இருந்தாலும், என்னை அழைத்தவர் ஒருவர் இருக்கிறார், அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், அவர் சொன்னதை செய்து நிறைவேற்றுவார், அவர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடுவதில்லை, அவர் என்னை விட்டு விலகி விடுவதில்லை என்று சொல்லி அவருடைய வார்த்தையை நம்பி இருப்பார்கள். தன்னுடைய பிள்ளையின் காரியமாகட்டும், எதிர்காலத்துக்கு அடுத்த காரியமாகட்டும், வேலையின் காரியமாகட்டும், கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்கிற நம்பிக்கையோடு கூட இருப்பார்கள். அவர்கள் வாய் எப்பொழுதும் விசுவாசத்தையே பேசும். அவர்கள் வாயில் அவிசுவாசமான ஒரு அறிக்கை வருவது இல்லை. இவர்கள் தான் ஆவியின் சிந்தை உடையவர்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஒருவேளை கலக்கத்தோடு இருப்பீர்களே ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து பேசுகிறார். எங்கோ மூலையில் மாமிச சிந்தை ஒட்டி இருக்கிறது, அந்த மாமிச சிந்தையை அப்புறப்படுத்துங்கள். அந்த மாமிச சிந்தை வேண்டாம். நீங்கள் கவலைப்பட்டு எதையும் சாதிக்க போவதில்லை. கர்த்தருடைய பாதத்தில் வையுங்கள். அவன் ஆவியின் சிந்தையோடு கூட இருங்கள். ஆவியானவர் உங்களுக்காய் யாவற்றையும் செய்து முடிப்பார். அவன் அடுத்ததாய் பிலிப்பியர் 4:6-7 வசனங்கள் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றுக்காயும் ஸ்தோத்திரம் செலுத்தினால் தேவ சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் ஆளுகை செய்யும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கவலைப்பட கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லவில்லை. ஆமென். உங்களுக்கு சமாதானம் கிடைப்பதற்கு, உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் உண்டாயிருப்பதற்கு ஸ்தோத்திரம் செலுத்த சொல்லுகிறார். நாம் கேட்டிருக்கிறோம், எத்தனையோ பாடல்களை பாடி இருக்கிறோம். துதிபலி, ஆமென், அது கர்த்தர் விரும்புகிற ஒரு பெரிய ஆயுதம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தான் அவன் திரும்பி வருவான். துதித்து பாடின போது எரிகோ கோட்டை இடிந்தது. துதித்து பாடின போது யோசபாத்துக்கு விரோதமாய் எழும்பி வந்த சத்துருவின் சேனைகள் சிதறடிக்கப்பட்டது. எனக்கு அருமையானவர்களே, ஆமென், உங்களை அழுத்துகிற ஒவ்வொரு பாரங்களையும், ஆமென், அதை அப்படியே ஸ்தோத்திர பலியாய் மாற்றுங்கள். என் பரிசுத்தமுள்ள தகப்பனே, என் இருதயத்தை அழுத்துகிற இந்த காரியத்திலே நீர் விடுதலை தரப்போகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. என் மனதை துக்கப்படுத்துகிற இந்த காரியத்தை உம்முடைய பாதத்தில் இறக்கி வைக்கிறேன், நீர் இதை பார்த்துக் கொள்வீர், உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த ஒவ்வொரு காரியத்தையும் கவலைப்படாமல் அதை ஸ்தோத்திர பலியாய் மாற்றி விடுங்கள். அதை தேவனை துதிக்கும் துதியாக மாற்றி விடுங்கள். அப்பொழுது நீங்கள் அற்புதத்தை பார்ப்பீர்கள். உங்கள் இருதயத்தில் சமாதானம் நதியை போல பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிக்கும். ஏசாயா 61:3 வசனத்தில் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதற்காக ஆமென் வரப்போகிறார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கன் முன்னறிவித்த ஒரு வார்த்தை அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அது என்ன? ஒடுங்கின ஆவிக்கு பதிலாய் துதியின் உடையை அருளும்படி அவர் வரப்போகிறார் என்று சொல்லி தீர்க்கதரிசி அங்கு எழுதி வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, சூழ்நிலைகள் யாவற்றையும் அப்படியே கண்ணால் பார்த்து கொண்டே இருப்போமையானால் நம்முடைய ஆவி ஒடுங்கி போகும். அந்த ஆவியில் இருந்து துதிக்கிற துதி எழும்பாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நான் வந்தது குமார் நம் கிறிஸ்தேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பி தந்தது நீ ஒடுங்கின ஆவியுடைய நபராயிருந்து ஆத்துமாவில் மறித்து போவதற்கு அல்ல, துதியின் ஆடையை உனக்கு தருவதற்காய், துதியின் உடையை உனக்கு உடுத்துவித்து உன்னை மகிழ பண்ணுவதற்காய், சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாய் ஆனந்த தைலத்தையும் அருள்படிக்கு இயேசு கிறிஸ்து நமக்காய் அருளப்பட்டார். இந்த நாளிலே அந்த துதியின் ஆடையை எடுத்து உடுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். அப்படியே ஆமென், வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்கள், கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்கள். உங்கள் சூழ்நிலைகள் அப்படியே மாறி போகும். சமாதானத்தை நீங்கள் காண்பீர்கள். கடைசியாய் சங்கீதம் 119:165 வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, உமது வேதத்தை நேசிப்பவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஆம், எனக்கு அருமையானவர்களே, வேதத்தை நேசிப்பது என்று சொல்லும் போது வேதத்தை எடுத்து முத்தமிடுவதும், வேதத்தை தலைமாட்டில் வைத்து தூங்குவதும், அல்லது வேதத்தை நெஞ்சோடு சேர்த்து அணைத்து தூங்குவதும், அல்லது வீரோவுக்குள்ளாய் அந்த வேதத்தை பூட்டி வைப்பதும் அல்ல நேசம். நேசிப்பவர்கள் அதை எப்போதும் திறந்து வைத்து வாசிப்பார்கள். நேசிப்பவர்கள் அதை எப்பொழுதும் தியானிப்பார்கள். சங்கீதம் 1
எவ்விதமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் அவன் பிரியமாய் இருந்து அவன் இரவும் பகலும் அதில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அவன் எக்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருப்பான். இலை உதிர்வதில்லை, எப்பொழுதும் செழுமை, எப்பொழுதும் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதமும் செழுமையும் உங்கள் வாழ்க்கையிலும் தருவதற்கு கர்த்தர் விரும்புகிறார். அந்த மேலான சமாதானத்தை தர கர்த்தர் விரும்புகிறார். வேதத்தை திறவுங்கள், வேதத்தை படிக்க ஆரம்பியுங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் கரங்களை தந்த வேத புத்தகத்தை திறவுங்கள். எங்காகிலும் நீங்கள் ஆமென் மாட்டிக்கொண்டால், எங்காகிலும் உங்களுக்கு நேரம் போகாமல் நீங்கள் அகப்பட்டு கொண்டால், அந்த நேரத்தில் வேண்டுமானால் மொபைல் போன்ல இருக்கிற வேதத்தை எடுத்து அதை அப்படியே வாசித்து கொண்டிருக்கலாம். மற்றபடி தியானத்திற்கு உங்களுடைய வேத புத்தகத்தை திறவுங்கள். அதில் உள்ள வசனங்களை ஆமென் வாசித்து ஆவியிலே களிகூறுங்கள். நேசிப்பவர்கள் அதன்படி நடப்பார்கள். நேசிப்பவர்கள் அந்த வேத வசனத்துக்கு தங்களை கீழ்ப்படுத்துவார்கள். ஆமென். பிலிப்பியர் 4:9 விதமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது, நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாட்களில் நமக்கு தேவையெல்லாம் சமாதானமும் சமாதானத்தின் தேவனும் நம்மோடு கூட இருப்பதே தான். ஆமென். அந்த பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரும்படிக்காய் தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். என்ன? வேதத்தை நேசியுங்கள், அதை தியானியுங்கள், அந்த வேத வசனத்தை அறிக்கை பண்ணுங்கள், அதை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துங்கள். அப்பொழுது தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஆமென். மறுபடியும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தால் நலமாயிருக்கும். ஆமென். எப்படி அந்த சமாதானம்? தேவனை அறிகிற அறிவின் மூலம் சமாதானம். ஜெபிக்கிறவன் சமாதானமாய் இருப்பான். தெய்வ பயம் உள்ளவன் சமாதானமாய் இருப்பான். மாமிச சிந்தையை அவன் துரத்தி விட்டு ஆவியின் சிந்தை உள்ளவன் சமாதானமாய் இருப்பான். கவலைப்படாமல் துதிக்கிறவன் சமாதானமாய் இருப்பான். வேதத்தை நேசிப்பவன் சமாதானமாய் இருப்பான். ஒப்பு கொடுப்பீர்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான இந்த நல்ல ஜெப வேளையிலும் அடிமையோடு இணைந்து ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரம் நீட்டி நீங்க தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறேன். என் அன்பின் ஆவியானவரே, இந்த நாட்களிலே தேசத்திலே சமாதானம் எடுத்து போடப்பட்டு விட்டது. தேசத்தில் எங்கு பார்த்தாலும் தத்தளிப்பு, தேசத்திலே அமைதல் இல்லை, தேசத்தில் இளைப்பாற பண்ணுகிற அனுபவம் இல்லை. ஆனால் நீர் உம்முடைய ஜனத்தை சமாதான வழியில் நடத்த வல்லமை உள்ளவர். ஆகவே தான் இந்த நாளிலே சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்தால் உனக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லி சமாதானத்தை தருகிறவை எவை என்று சொல்லி பேசியிருக்கிறேன். வார்த்தையை கேட்டவர்கள் வார்த்தைகளுக்கு தங்களை ஒப்பு கொடுப்பார்களாக. இன்னும் பாவத்தை பின்தொடர்ந்து போய் அதன் மூலம் சமாதானம் கிடைக்கும் என்கிற எண்ணம் உள்ளவர்கள் இன்றோடு அந்த எண்ணத்தை கைவிட்டு உம்மண்டையில் திரும்புவார்களாக. இந்த ஊரடங்கு போடப்பட்டு வீடுகளில் முடங்கி கிடக்கிற இந்த நாட்களிலே உம்மை அறிகிற அறிவின் மேன்மையில் பெருகுவார்களாக. ஜெப வாழ்க்கையில் பெருகுவார்களாக. ஸ்தோத்திர பலியிட்டு உம்மை மகிமைப்படுத்துவதில் பெருகுவார்களாக. ஆவியின் சிந்தையில் பெருகுவார்களாக. வேதத்தை நேசித்து தியானிப்பதில் பெருகுவார்களாக. அதன் மூலம் நீர் அருளுகிற மேலான சமாதானத்தை பெற்றுக்கொள்ள உம்முடைய ஜனத்துக்கு கிருபை பாராட்டும். எங்கள் தேசத்துக்கு மனம் இறங்கும். எங்கள் தேசத்து குடிகளுக்கு மனம் இறங்கும். எங்கள் மாநிலம், எங்கள் மாவட்டம், எங்கள் தேசம் காப்பாற்றப்படும்படி சமாதானத்துக்கு ஏற்றவைகளை எங்களை ஆளுகிறவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்யும். சமாதான பிரபுவாகிய உம்மை ஒவ்வொருவரும் அறிந்து உணரச் செய்யும். நாங்கள் அப்படியே ஒரு மனமாய் ஜெபிக்கிறோம். பரலோக தேவன் கேட்டு நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற எழுப்புதலை காணும்படி செய்வீராக. ஆமென். மறுபடியும் அதி தீவிரமாய் சீக்கிரமாய் சபை கூடி ஆராதிக்கிற உன்னத அனுபவத்தை எங்கள் வாழ்க்கையிலே நீர் தரப்போகிறமைக்காய் நன்றி செலுத்துகிறோம். வாஞ்சையாய் காத்திருக்கிறோம். எல்லோரையும் வருகைக்கு ஆயத்தப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.